எத்திசையும் தமிழணங்கே என்ற கருப்பொருளில் கோலாகலமாக 4வது ஆண்டு அயலக தமிழர்கள் தினம் கொண்டாடப்பட்டது. இதில் உலகம் முழுவதும் இருந்து தமிழர்கள் பங்கேற்று தங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியுள்ளனர். அப்போது தங்கள் அனுபவங்களையும் கருத்துக்களையும் அவர்கள் பகிர்ந்து கொண்டனர். தமிழ்நாடு அரசு ஆண்டுதோறும் ஒருங்கிணைக்கும் அயலக தமிழருக்கான விழாக்களால் அனைத்து நாடுகளைச் சேர்ந்த தமிழர்களும் கலந்துரையாடவும் வாய்ப்புகளை உருவாக்கி கொள்ளவும் முடிவதாக தெரிவிக்கிறார் அயலக தமிழரான ஜோஷ்வா. ரொம்ப இம்பார்ட்டண்ட் என்னன்னா, இப்போ நான் ஒரு ஸ்டார்ட் அப் ஆக்சுவலாக. இப்போ என்னோடய ஃபீலிங்ஸ் கேட்டிங்கன்னா ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் ஆக்சுவலாக. நான் வேற ஒரு இடத்துக்காக பிஸ்னஸ் ஈவெண்ட்டுக்கு போகிறத விட நம்ம தமிழர்கள் வர்றவங்க ஸோ அங்கேருந்து கனடா, சிங்கப்பூர், ஜப்பான் எல்லா இடத்துலையும் வர்றாங்க. வந்துட்டு நான் சில பேர்கிட்ட போயிட்டு நம்ம இங்கிலீஷில் எக்ஸ்பிளைன் பண்ணோம், இல்லை வேறு லாங்குவேஜில் இருப்பாங்க. அந்த கனெக்ட் இருக்காது. ஒரு ரேப்போன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த ரேப்போ இருக்காது. ஆனால் நம்மள்கிட்ட அப்படி கிடையாது. எல்லாருமே தமிழில் பேசலாம். எல்லாருமே பேசும் ஒரு நல்ல ரேப்போ இருக்கும். அதாவது மற்ற பிஸ்னஸ் கனெக்ட் நிறைய இடத்துல அட்டன் பண்ணியிருக்கேன். ஆனால் அங்கே இல்லாத ஒரு ரேப்போ இங்கே இருக்குது ஆக்சுவலாக. நம்ம ஈஸியாக கனெக்ட் ஆயிரும். ஸோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. புலம்பெயர்ந்து சென்ற தமிழர்கள் தங்கள் தாய் தமிழ்நாட்டுக்கு திருப்பிச் செலுத்தும் நன்றி கடனாக 1000 பெண்களுக்கு வேலை வாய்ப்பு அளிக்கும் வகையிலான பணி ஒன்றை தொடங்க போவதாக கூறியுள்ளார் கனடாவில் வசிக்கும் கண்மணி. நம்மளுடைய முதல்வர் எப்பயுமே சொல்வார், நானே முதல்வன். அந்த திட்டம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த திட்டத்தை நினைக்கும் போது தமிழன் கால் பதித்த இடமெல்லாம் தமிழ்நாடுன்னு சொல்கிறோம். ஆனால் தமிழன் எங்கெல்லாம் கால் பதித்திருக்காங்களோ அந்த இடத்துல தமிழன் தான் முதல்வன். அந்த ஒரு பரிமாணத்தில் தான் நாங்கள் இங்கே வந்திருக்கோம். இதை தவிர பெண்களுக்கு முன்னுரிமை கொடுத்து நிறைய திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. ஸோ 1000 பெண்களை நாங்கள் எம்ப்ளாய் பண்ணி ஒரு புது பிஸ்னஸ் பண்ண போகிறோம். கெனடியன் கம்பெனி வித் இந்தியன் கம்பெனி. மிஸ்டர் இட்லி மிஸ்ஸஸ் சாம்பார் பவர்ட் வித் சோழநாடு சோறுடைத்து வித் ஆவாரம்பூ. ஸோ இதில் கொலாபரேட் பண்ணி பார்ட்னர்ஷிப் பண்ணி ஸோ எப்பயுமே புலம்பெயர்ந்த தமிழர்கள் திருப்பியும் கொடுக்கணும் அப்படின்னு முதல்வர் சொல்வார் இல்லையா? ஸோ அதை மனதில் வைத்து ஒரு பெரிய அளவில் பார்ட்னர்ஷிப் பண்ணி 1000 பெண்களுக்கு எம்ப்ளாய்மெண்ட் கொடுத்து அதை இந்த பிஸ்னஸை பார்ட்னர்ஷிப் பண்ண போகிறோம். ஆண்டுக்கு ஒரு முறை அயலக தமிழர் தினத்துக்காக தமிழ்நாட்டுக்கு செல்வது தாய் வீட்டுக்கு வருவது போன்ற உணர்வை தருவதாக நிகழ்கிறார் சிங்கப்பூரில் வசிக்கும் கலைச்செல்வி. இந்த அயலக தினத்துக்கு கடந்த 2021 நான் வந்துட்டுருக்கேன். 3 வருஷமாக வந்துட்டுருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு நான் இப்போ தான் ஃபஸ்ட் தலைமுறை அந்த வெளிநாட்டுக்கு போயிருக்கேன். எனக்கே இப்போ எங்கள் அம்மா அப்பாவுக்கு அப்புறம் இந்த தாய்நாட்டோட ஒரு லிங்க் இல்லாத மாதிரி ஒரு ஃபீல், ஒரு பயம் வருது. அந்த மாதிரி நம்மளோட குழந்தைங்க என்ன ஆகும் அப்படிங்கும்போது இந்த ஃபங்க்ஷன் வரும்போது ஏதோ எங்கள் அம்மா வீட்டுக்கே போகிற மாதிரி ஒரு ஃபீல், ஒரு ரொம்ப சந்தோஷமான நிகழ்ச்சி. அதனால் வருஷம் எனக்கு இங்கே வர்றது ஒரு பெரிய பிளான் பண்ணிடுவோம். எவ்ரி இயர் நான் பிளான் பண்ணி இந்த டேட் இங்கே இருக்கணும் அப்படின்னு வந்துடுவோம். ஸோ இது எங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டண்ட். வரும் தலைமுறைக்கு இந்த ஒரு தொடர்புங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட். தமிழ்நாடு அரசின் திட்டங்களால் பயன்பெற்று கல்வி கற்றதன் மூலம் வெளிநாடுகளில் வேலைவாய்ப்புகளை பெற்று வாழ்க்கையில் முன்னேற்றம் அடைந்துள்ளதாக சிங்கப்பூரில் வசிக்கும் நரசிம்மன் தெரிவித்துள்ளார். இந்த அயலகத்தின விழாவில் நாங்கள் சிங்கப்பூரில் கலந்துருக்கோம். ஸோ நாங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா அரசு பள்ளி, அரசு நல திட்டங்களை இங்கே நாங்கள் முழுமையாக நாங்கள் பயனடைஞ்சு ஸோ அதன் மூலிமா வெளிநாட்டுக்கு சென்று அங்கே ஒரு வேலை வாய்ப்பை பெற்று ஸோ எங்களோட திறமைகளை அங்கே வளர்த்துக்கிட்டு ஸோ அங்கே ஒரு நல்ல நிறுவனத்தில் வேலையில் இருக்கோம். ஸோ அதன் மூலிமா நாங்கள் என்ன சொல்ல வருதுன்னா, ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் பல நல்ல திட்டங்களை, நான் முதல்வன் திட்டம், அந்த மாதிரி வேர்களை தேடி திட்டம், அது மாதிரி பல திட்டங்களை இளம் தலைமுறைக்கு கொடுக்குறாங்க. ஸோ அதனால் பயனடைஞ்சு ஸோ இது மாதிரி நல்ல ஒரு வாழ்க்கையில் முன்னேறலாம் அப்படின்றத சொல்கிறோம். தென்கொரியாவில் இருந்து அயலக தமிழர்கள் தினத்தை கொண்டாட வந்த தமிழர்கள் கொரிய மொழிக்கும் தமிழுக்குமான தொடர்புகளை எடுத்து கூறி சிலாகித்தனர். நம்ம தான் பேசிக்காக சொன்னோம்ல, நாங்கள் ஒம்மா அப்படி சொல்லுவோம். அங்கே கொரியனில் இங்கே அம்மா அப்படின்னு சொல்லுவோம். அம்மா தான், தாய் தான். அதே மாதிரி அப்பா அண்ணி அப்படின்றதுக்கு அங்கே ஒன்னி அப்படின்வாங்க. அக்காவும் சொல்லலாம், அண்ணியவும் சொல்லலாம். ஸோ அதுவும் அண்ணி. அப்புறம் வெட்டிக்கிளி அப்படிங்கிறதுல பெத்துகி அப்படின்வாங்க. மனைவி மானுரா. அதுக்கப்புறம் பொறும்தாள் அப்படின்னா பௌர்ணமி அப்படின்னு சொல்லிட்டு, இப்பல் புல் இந்த மாதிரி ஈவன் சென்டென்ஸ் பேட்டர்ன் கூட பார்த்தீங்கன்னா தமிழ் எப்படி இருக்குமோ அப்படியே தான் கொரியனும் இருக்கும். நான் தனியாக யோசிக்க கூட தேவையில்லை. தமிழ் சென்டென்ஸ் அப்படியே மைண்டில் யோசிச்சுட்டு அதுக்கான கொரியன் வார்த்தைகளை மட்டும் அப்படியே போட்டு சொல்லிட்டேன்னா அந்த மாதிரி இருக்கும் உச்சரிப்பு. பேர்கள் கூட தமிழ் பேர்கள் மாதிரி தான், ரொம்ப வவல்ஸ் நிறைய இருக்கும். கொரியன் படிக்கிறது ரொம்பவே சுலபமாக இருந்துச்சு. நான் ஒரு 7 வருஷமாக கொரியாவில் இருந்தேன். இப்போ தான் இங்கே சென்னைக்கு வந்திருக்கேன் இந்த டேக்காக. இங்கே எல்லாரையும் சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். அண்ட் தென் பார்த்திங்கன்னா நாங்கள் அங்கே கொரியா தமிழ் சங்கம்
தமிழ்நாடு அரசோட சேர்ந்து ஆன்லைனில் வந்து அங்கே இருக்க தமிழர்களோட குழந்தைகளுக்காக கிளாஸஸ் ஆன்லைன் கிளாஸஸ் நடத்துகிறோம். அதுக்கப்புறமா பட்டய படிப்புகள் லைக் டிகிரிஸ், நான் கூட டிப்ளமோ இன் தமிழ் படிச்சுட்டு இருக்கேன் அங்கே இருக்க. ஸோ தட் ஃபாரினில் இருக்க தமிழ் குழந்தைங்களுக்கு சொல்லிக் கொடுக்கறதுக்காக தமிழக அரசு வந்து இந்த ஒரு திட்டத்தை வந்து பண்ணியிருக்காங்க. இட்ஸ் லைக் நிறைய இனிஷியேட்டிவ்ஸ் நடந்துட்டு இருக்கு. இட்ஸ் வெரி வண்டர்ஃபுல் டு see. அரசு பள்ளியில் படித்து லண்டனுக்கு சென்று தொழில் முனைவோராக வளர்ந்திருப்பது பெருமை அளிப்பதாக லண்டனில் வாழும் ஜோசபின் பெருமிதமாக தெரிவித்தார். நாங்கள் லண்டன்லேருந்து வந்திருக்கோம். 28 வருஷமாக லண்டனில் இருக்கோம். சென்னை புழல் ரெடில்ஸ் அங்கேருந்து தான் நான் படித்து வளர்ந்து போனது எல்லாமே கவர்மெண்ட் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல். அதை சொல்கிறதுக்கு ரொம்ப பெருமைப்படுறேன். அங்கேருந்து போய் இப்போ நான் லண்டனில் செட்டில் ஆகிட்டு நாங்கள் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஒரு 3 பிஸ்னஸ் பண்ணுறோம். ஒரு 200 பேருக்கு நாங்கள் வேலை கொடுத்துருக்கோம். அது வந்து எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. இந்த அயலக தமிழர் விழாக்கு நாங்கள் வந்து அட்டென்ட் பண்ணுறது வந்து உண்மையிலேயே ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. இவ்வளோ சிறப்பாக கவர்மெண்ட் எடுத்து பண்ணுறதை வந்து பார்க்க ஆச்சரியமாகவும் இருக்குது, ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. உலகின் அனைத்து திசைகளிலும் பரவியுள்ள தமிழர்களை தங்கள் தாய் மண்ணில் ஆண்டுக்கொரு முறை ஒருங்கிணைக்கும் திருவிழாவாக அயலக தமிழர் தினம் கொண்டாடப்படுகிறது. தமிழ்நாடு அரசின் இந்த முயற்சியை பாராட்டி மகிழும் அயலக தமிழர்கள் இந்நிகழ்வை வரும் காலங்களில் தொடர்ந்து ஒருங்கிணைக்க வேண்டும் என்றும் கோரிக்கை விடுக்கிறார்கள். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.